நாடு முழுவதும் எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜனநாயக திருவிழாவின் முடிவுகள் நாளை வெளியீடு. தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள். தேர்தல் ஆணையத்தில் சல்மான் குர்ஷித், டி.ஆர். பாலு, டி. ராஜா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் மனு. வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடுகள் நடக்காமல் தடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். தேர்தல் நடைமுறையை சீர்குலைக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் முயற்சி. நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தில் குற்றச்சாட்டு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. நூற்றாண்டு நிறைவு விழா மலரை வெளியிட்டு புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். டெல்லியில் கருணாநிதி உருவப்படத்திற்கு சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. கருத்து கணிப்புக்கு எதிராக தேர்தல் முடிவுகள் சாதகமாக இருக்கும் என சோனியா காந்தி நம்பிக்கை. வி.கே. பாண்டியன் தொடர்பான கேலி சித்திர வீடியோ மூலம் தமிழர்களை பாஜக அவமதித்ததாக திமுக குற்றச்சாட்டு. ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்துள்ளதாக ஜெயக்குமார் கண்டனம். டிடிஎஃப் வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க மதுரை போலீசார் 2 நாட்கள் அவகாசம். ஜாமீன் நிபந்தனையை அடுத்து வழக்கம் போல் அண்ணாநகர் காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டார். பாரதிய ஜனதாவுக்கு 150 இடங்களை கிடைக்கும் என செல்வ பெருந்தகை கணிப்பு. நாளை புதிய விடியல் ஏற்பட்டு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை. கோவை மருதமலை பகுதியில் சிகிச்சை பெற்று வந்த பெண் யானை காட்டுக்குள் அனுப்பி வைப்பு. காயம் குணமடைந்ததை அடுத்து வனத்துறை நடவடிக்கை. தலைநகர் டெல்லியில் தலைவிரித்தாடும் தண்ணீர் பஞ்சம். குடிநீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் வரிசையில் காத்திருக்கும் மக்கள். செல்போனில் பேசியபடியே கார் ஓட்டிய வழக்கில் யூடியூபர் டிடிஎஃப் வாசனிடம் இன்று விசாரணை. செல்போனுடன் ஆஜராக மதுரை அண்ணாநகர் போலீசார் சம்மன். செங்கல்பட்டை அடுத்த பரனூர் சுங்கச்சாவடி அருகே கத்தியை காட்டி வழிப்பறி. மாடுகளை கடத்துவதாக கூறி மிரட்டி பணம் பறித்த அகில பாரத இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த 3 பேர் கைது. தொடர் மழையால் நிரம்பிய பழனி வரதமா நதி. அணைக்கு வரும் 106 கனஅடி நீர் முழுமையாக வெளியேற்றம். T20 உலகக்கோப்பையில் சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்ற நமீபியா. கடைசி பந்தில் ஃபீல்டிங்கில் சொதப்பியதால் வெற்றி வாய்ப்பை பறிகொடுத்த ஓமன். இந்திய அணிக்கு பயிற்சியாளராக விருப்பம் தெரிவித்த கௌதம் கம்பீர். அதைவிட பெரிய கௌரவம் ஏதும் இல்லை என பெருமிதம். கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு எதிராக தேர்தல் முடிவு சாதகமாக இருக்கும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பேசியிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, செய்தியாளர்களிடம் வேறு என்ன கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்? விவரங்களை பதிவு செய்யலாம். டெல்லியில் உள்ள திமுக அலுவலகமான அறிவாலயத்தில் இன்று கலைஞருடைய 100ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு எதிராக தேர்தல் முடிவுகள் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த ஒரு கருத்தை முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிவுகள் என்பது தங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவும் வெளியிடப்பட்ட அந்த கருத்து கணிப்புகள் என்பது அதற்கு எதிரான ஒரு முடிவாகத்தான் தேர்தலில் மக்கள் தங்கள் முடிவை தெரிவிப்பதற்காக
என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது அந்த நம்பிக்கை உள்ளது என்ற ஒரு கருத்தை அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் இன்று இங்கு டெல்லியில் நடைபெற்ற அந்த கலைஞருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்ற பின்னர் இந்த செய்தியாளர்கள் சந்தித்த பொழுது இந்த கருத்தை அவர் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. வி.கே. பாண்டியன் குறித்த கேலி சித்திரம் தொடர்பாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, கண்டனம் தெரிவித்து என்ன பதிவிட்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். இந்த தேர்தலின் போது இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஒளிநாடா விளம்பரத்தை பாஜக ஒடிசா வெளியிட்டிருந்தது. அதில் வி.கே. பாண்டியனை சித்தரித்து சொல்வதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் கடுமையாக தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கும் வகையில் அதிமுகவும் அதை சொல்லியிருக்கிறது. அதில் ஒருவர் பழைய கஞ்சியை இலையில் போட்டு சாப்பிடுவது போல, அவர் வேட்டி சட்டை அணிந்திருப்பது போல அதை மற்றொருவர் பார்த்து கிண்டல் செய்வது போல அமைந்திருந்தது. அப்படி அது ஒரு வெறுப்புணர்வு என்பதை சொல்லுவதாக அதிமுக சொல்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரே நாடு என்று கொக்கரிக்கும் பாஜக எதற்காக வி.கே. பாண்டியனை கண்டு அஞ்சுகிறது என்று ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனை அவமானப்படுத்துவதாக எண்ணி ஒட்டுமொத்த தமிழினத்தையும் பாஜக அவமதித்துள்ளது என்று சொல்லியிருக்கிறார். கடந்த ஆண்டு இதே நாளில் வி.கே. பாண்டியன் அவர்கள் தான் ஒடிசா ரயில் விபத்தின் போது அவர் இருக்கக்கூடிய மண்ணும் அவர் பிறந்த மண்ணுக்கும் உள்ள மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுது எல்லோருக்கும் சிகிச்சையை ஒரே மாதிரியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். ஒரு மனிதனை இனத்தாலும் மொழியாலும் மதத்தாலும் பிரித்து பிரிவினைவாதம் என்ற விழியின் வழியாகத்தான் பாஜக பார்க்கிறது என்றும், மதுரை மண்ணின் மைந்தன் இந்த மரத்தமிழன் அறத்தின் வழியில் நின்று வென்று காட்டுவார் என்று வி.கே. பாண்டியனுக்கு ஆதரவாக அதிமுக சொல்லி இருக்கிறது. அதே போல திமுகவுடைய ஐடி விங்கும் வி.கே. பாண்டியனுக்காக ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களின் பண்பாட்டையும் அவமதிக்கும் பாஜக, ஒடிசா பாஜக வெளியிட்ட வீடியோக்களில் அவமதிக்கப்படும் தமிழ்நாடு, இதுக்குத்தான் தமிழ்நாட்டில் இவர்களுக்கு இடமில்லை என்ற ஒரு வாசகத்தையும் சொல்லி ஐடி விங் டிஎம்கே ஐடி விங் அவங்களுடைய ட்விட்டர் பதிவிலையும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அவன்யா, விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான இந்திய மக்களவைத் தேர்தல் மக்கள் பேராதரவுடன் நடந்து முடிந்த நிலையில் அதன் இறுதி நிகழ்வான வாக்கு எண்ணிக்கையை நாளை அதிகாலை 5:30 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு நேரலையாக ஒளிபரப்புகிறது. நாட்டின் மிகப்பெரிய செய்திக் குழுமமான நியூஸ் 18 அனைத்து மாநிலங்களிலும் உள்ள 543 தொகுதிகளிலும் செய்தியாளர்களை களமிறக்கி தேர்தல் முடிவுகளை துல்லியமாக வழங்க உள்ளது. வேறு எந்த செய்தி சேனலுக்கும் இல்லாத வகையில் 1000க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் நாடு முழுவதும் உள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களிலிருந்து ஒவ்வொரு நிமிடமும் துல்லியமான தகவல்களை நேரடியாக வழங்கவிருக்கிறார்கள். இவற்றை தொகுத்து வழங்க ஏதுவாக டெல்லி அருகே நொய்டாவில் உள்ள நியூஸ் 18 குழுமத்தின் தலைமை அலுவலகத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 16 மொழிகளில் செய்திகளை வழங்கி வரும் நியூஸ் 18 நெட்வொர்க் நொய்டா அலுவலகத்திலும் தனது அனைத்து மொழி சேனல்களின் செய்தியாளர்கள் நெறியாளர்களை களமிறக்கி வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை துல்லியமாக வழங்க விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதிகாலை 5:30 மணி முதல் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் தொடர் நேரலை மூலம் வாக்கு எண்ணிக்கை விவரங்களை பதிவு செய்ய உள்ளோம். இணைந்திருங்கள் இந்தியாவின் மிகப்பெரிய நியூஸ் நெட்வொர்க்குடன்.